நான் ஒன்று சொல்லட்டுமா சார்? இந்த 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 யூத் இருக்குல்ல, நம்மளை விட உயர்ந்தது சார். அதுங்களை நான் பாராட்டுறேன். ஏன் தெரியுமா? நான் வழிகேடு ஆகாம ஒழுக்கமா வளர்ந்ததோ, நீங்க வழிகேடு ஆகாம ஒழுக்கமா வளர்ந்ததோ பெரிய மேட்டரே கிடையாது. நம்ம வயசுல நமக்கு என்ன சார் கிடைச்சது? நமக்கு இருக்கிற ஆகப்பெரிய பேரழகிய சோபனா ரவி மேடம் தான் இல்ல சார்? பேரழகா இருப்பாங்க அவங்க. வணக்கம் அப்படியே ஒருவர் அப்படி போத்திக்கிட்டு உட்கார்ந்துருந்தாலே அவங்கள பாக்குறதுக்கே நாங்க செய்திகளை கேட்போம். அப்புறமா ஃபாத்திமா பாபுலாம் அடுத்தது, அதெல்லாம் ஜெனரேஷன் எக்ஸுக்கு கடைசியா. நான் எங்களுக்கெல்லாம் வந்து சோபனா மேடம் தான். அது அப்படி இருப்பாங்க கம்பீரமா. அடுத்தது அந்த புதன்கிழமை அன்னைக்கு வரும் ஒரு சித்ரா, வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஒளிமொழி, சனிக்கிழமை அன்னைக்கு பாடாவதியான ஒரு படம், அது ஹிந்தி படமோ இல்லைன்னா வேற மொழி படம் போடுவாங்க, அதை கூட பொறிச்சு பார்த்துட்டு உட்காந்துருப்போம் மேடம். ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ஒரே ஒரு தமிழ் படம், அப்படி இருக்குமே எங்களுக்கு. திங்கக்கிழமை கூட முறைச்சு பார்த்துட்டு இருப்போம். வியாழக்கிழமை தாய் நிலம் தந்த வரம் தாவரம் வயலும் வாழ்வும், உட்காந்து பேப்பர் படிக்கிறதில்ல. அவங்க கடிதம் படிப்பாங்க, அதை உட்காந்து கேட்டுட்டு இருப்போம். இந்த சாகுபடி எப்படி செய்ய வேண்டும், அந்த சாகுபடி எப்படி செய்ய, அதை பார்த்துட்டு இருப்போம். நமக்கு ஒண்ணுமே இல்லாம, வாழ்க்கையில எந்த என்டர்டெயின்மெண்ட்டும் இல்லாம, வெறும் பாக்கெட் நாவல்களையும் இந்த தொலைக்காட்சியில் இருக்கக்கூடிய 4-5 நிகழ்ச்சிகளையும் மட்டுமே கொடுத்த இந்த சமூகம் என்ன ஒரு PhD-யான ஒரு பேராசிரியராக உயர்த்தி இருப்பது பெரிய விஷயம் இல்லை. எது பெரிய விஷயம் தெரியுமா? தொட்டாலே 1008 விஷயங்கள் அவர்கள் வழிகெடுவதற்கு வந்தாலும் இதை போட்டுட்டு என் பிள்ளை ஜெயிக்குது இல்ல, என் பிள்ளை என்னை விட உயர்ந்தது இல்ல. வாய்ப்புகள் இருக்கின்ற பொழுதும் கூட மறுத்து என் பிள்ளை வாழ்கிறானே. இங்க வந்து உட்கார்ந்து இருக்கானே பர்வீன் சுல்தானா மேடம் பேசுறாங்க, கேட்கலான்ட்டு. பெரிய விஷயம் இல்ல. நம்மை விட உயர்ந்தவர்கள் நம் பிள்ளைகள்.